ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சான்ஸ் கொடுக்காம நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிசைட் பண்ணிட்ட பீப்புளை பற்றி தான். எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பீஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு தான் இன்றைக்கி பேச போகிறோம். உங்களை புரிஞ்சுக்க விருப்பமே இல்லாத பீப்புள் கிட்ட நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. நம்ம லைஃப்பில் எல்லாரும் நம்ம சைட் புரிஞ்சுப்பாங்கன்னு இல்லை. சில பேர் ஆல்ரெடி நம்மளை பற்றி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன பேசினாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க மைண்ட் சேஞ்சே ஆகாது. ஏன் தெரியுமா? அவங்க உன் வேர்ட்ஸை கேட்க மாட்டாங்க, ஜட்ஜ் பண்ண தான் கேட்பாங்க. நிறையா பேர் இருக்காங்க, நீ காமாக பேசினேன்னா கூட ஆக்டிங்னு சொல்லுவாங்க. நீ இமோஷ்னலாக பேசினா ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நீ சைலண்ட்டாக இருந்தனா ஆட்டிடியூட் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. நீ ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுனா கில்ட்டியாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற? டெய்லியும் உன் பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லார்கிட்டேயும் உண்மையை ப்ரூவ் பண்ண போறியா? இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம லைஃப்பில் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ராங் பீப்புள் நம்மளை ரைட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அது நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ ரொம்ப ஜென்யூனாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ, டைம் கொடுப்ப, கேர் பண்ணிப்ப, சப்போர்ட் பண்ணுவ. பட் ஒன் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும், நீ பண்ணின 100 நல்லதையும் மறந்துட்டு அந்த ஒன் மிஸ்டேக்கை தான் பார்ப்பாங்க. இதுதான் மெஜாரிட்டி பீப்புளோட மென்டாலிட்டியாக இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணாத. பிகாஸ் சம் பீப்புள் உன் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க ரெடியாகவே இல்லை. அவங்களுக்கு ஒரு வில்லன் வேணும் இல்லையா? அண்ட் சம்ஹவ் நீ தான் அந்த ரோலுக்கு செட் ஆகிற போல். அதுக்காக நீ உன் செல்ஃபை டார்ச்சர் பண்ணிக்கக்கூடாது. நிறையா பேர் நைட் ஃபுல்லாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமா, அவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஸ்லோலி உன் மென்டல் பீஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீ ஃபிசிக்கலி டயர்டாக இருக்க மாட்ட, ஆனால் மென்டலி ட்ரெயின் ஆகிடுவ. ஏன்னா உன் மைண்ட் கண்டினியூஸாக சேம் கான்வர்சேஷனை ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசணும், இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்படியே பிரெயினை ஒரு கோர்ட் ரூம் மாதிரி ஆகிடும். ஸோ நீ டெய்லியும் இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்ப. பட் சேட் ட்ரூத் என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண டிசைட் பண்ணிட்டவங்க கிட்ட நீ வின் பண்ணவே முடியாது. அதனால் சில நேரத்தில் சைலன்ஸ் தான் பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். சைலன்ஸ்னால் வீக்னு இல்லை. சம்டைம்ஸ் சைலன்ஸ் மீன்ஸ் ஏன் பீஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தான். மெச்சூரான பீப்புளுக்கு தெரியும் எல்லா ஆர்கியூமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண வேணான்னு. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு டைம் தான் ஆன்சர். சில பீப்புளுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஆன்சர். சில சுச்சுவேஷன்ஸ்க்கு சைலன்ஸ் தான் ஆன்சர். நீ எவ்வளோ பியூர் ஹார்ட்டோடு இருந்தாலும் எல்லாருக்கும் அது புரியாது. ராங் பீப்புள் ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு நீ உன் குட்னஸை மாற்றக்கூடாது. ரியல் பீப்புள் உன் டோனில் இருந்து உன் பெயினை புரிஞ்சுப்பாங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ரஷ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஜென்யூன் பீப்புள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் டாக்ஸிக் பீப்புள் நீ ஃபுல் ஸ்டோரி சொன்னாலும் அவங்க ஹாஃப் சென்டென்ஸை எடுத்துகிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் டுடே ஆன்வர்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக. ஸ்டாப் begging people to understand you and stop typing long paragraphs just to prove your heart. Stop exhausting yourself for temporary people. யாருக்கு உன் வேல்யூ தெரியுமோ அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. யாருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியமோ அவங்க எனிவே உன்னை விட்டு போயிடுவாங்க. அண்ட் ஆனஸ்ட்லி அது நல்லது தான். பிகாஸ் பீஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், கனெக்ஷன் எதுவுமே ஒர்த் இல்லை. லைஃப் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதில் நம்ம எல்லார் அப்ரூவலும் வாங்கிக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா நம்ம ஹாப்பினஸ்ஸே போயிடும். ஸோ லேர்ன் திஸ் ஸ்லோலி. நீ எல்லாருக்கும் வில்லனாக இருக்க மாட்ட, ஹீரோவாகவும் இருக்க மாட்ட. ஜஸ்ட் பி ரியல். புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சுப்பாங்க. அதர்ஸ் லெட் தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதை அவங்க மைண்ட் செட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, உன் வேல்யூவை இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே உன் மென்டல் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணு. பிகாஸ் நவடேஸ் பீஸ் இஸ் ரேர். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.